அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டுக்கும் இறைவா போற்றி. நல்ல விஷயங்களை பார்ப்பதற்கு முன் 4 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, நம்ம தமிழ் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் நிறைய பேர் விவசாயம் மக்கள் ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக நான் இதை கமெண்ட் பண்ணக்கூடாது. பட் ஏன்னா என்ன ஒரு பதில் வரும்னா, விவசாய மக்கள் எங்கே போவாங்க வருமானத்துக்கு, சாப்பாடுக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. பட் நான் அந்த லைனுக்குள்ளே போகல. ஒரு ஆடை வளர்த்து, கோழியை வளர்த்து விற்பனை செய்வது என்பது தவறான விஷயமாக நான் பார்க்கின்றேன். மாற்றுத் தொழில் தான் நம்ம பார்த்துக்கணும். நம்பர் 2, இல்லை என் பையன் கல்யாணத்துக்கு, எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுக்காக நான் ஆடை வளர்த்து வரவங்களுக்கு கறி விருந்து போடுறதுக்காக பண்ணுறேன்னா, நீங்கள் எந்த காரியம் நல்ல காரியத்துக்காக பண்ணுறீங்களோ அந்த இடத்துல பாவத்தோடு அந்த அந்த நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன தான் ஒரு முஸ்லீம் ஓதியோ ஒரு இந்து அந்த ஜட்கா மந்திரங்கள் எதை சொல்லி ஆடை வெட்டினாலும் கோழி வெட்டினாலும் அது சிந்தக்கூடிய ரத்தத்துக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். அது இறைவனால் படைக்கப்பட்ட விஷயங்கள் நமக்காக அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நமக்கான உணவு கிடையாது. இன்ஃபேக்ட் ஆடை மாதிரி மிக சிறந்த ஒரு பிராணி மனிதனுக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஆட்டிசம் என்ற ஒரு விஷயம் போட்டு ஆடிட்டுருக்கு, பேயாட்டம் ஆடிட்டுருக்கு. இது ஆட்டிசம் இல்லாத குழந்தைகள் இல்லை அப்படின்ற நிலைமையை நோக்கி அமெரிக்கா போயிடும் போல் இருக்குது. அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருந்துக்கிட்டு அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் அந்த பாதிப்பை அடைஞ்சு அவங்க சங்கடப்பட்டு வராங்க. அதுக்கு பெரிய தீர்வாக இருக்கும் அப்படின்றது ஒரு டாக்டர் எனக்கு சொன்னது ஆட்டுப்பால் தான். கோட் மில்க்லாம் இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ ஆடோடைய பர்பஸ் தின்றதுக்கு இல்லை, அதை அடித்து தின்றதுக்கு இல்லை. அதோடைய உடம்புல ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கடவுள் வச்சுருக்காரு, அதை நோக்கி பயணப்படுவோம். இது நம்ம வீட்டில் வளர்க்குற கருங்கோழி, நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஸோ அசைவம் தவிர்ப்போம். அதுலேயும் குறிப்பாக அது நாம் விற்பனை பண்ணாலும் பாவம் தான். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை அடித்து, ஃபங்க்ஷனுக்காக நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அடித்து அதை தின்னாலும் அதுவும் பாவம் தான். நல்லதுக்காகனும் போது அது உங்களுடைய குழந்தைகளை பாதிக்கும். கெட்ட விஷயத்துக்குன்னும் போது அந்த இறந்து போனவனுக்கும் நிம்மதி கொடுக்காது, இருக்கிறவனுக்கும் நிம்மதி கொடுக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 2வது விஷயம் என்னுடைய அருமை சகோதரர் தமிழ்வாணன், இளையாங்குடி, சிவகங்கை மாவட்டத்தில் இளையாங்குடி, அந்த ஊரை சேர்ந்த, அந்த ஊரில் இருக்கக்கூடிய சாலை கிராமத்தை சேர்ந்தவர். அவரெல்லாம் என்னுடைய நட்பு வட்டாரத்தில் இருப்பதற்கு நான் பெருமை அடைகின்றேன். இப்போ நான்லாம் சம்பாதிச்சு செலவு பண்ணுறதுக்கும் அவர் ஒரு சாதாரண சிங்கிள் ஏர்னிங்கு. அதுக்கும் மேலே என்ன சொல்லணும்னா, மல்டி சோர்ஸ் இன்கம் இல்லாத ஆள். அவருக்கும் மனைவி, குழந்தைகள் உண்டு. ஆனால் அதையும் மீறி தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் மாதம்னா ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அந்த கன்சீவான பெண்கள், கருவுற்ற பெண்கள் செக்கப்புக்காக வருவாங்க. அவங்களுக்கு பெரிய அளவில் உணவுலாம் கொடுக்கப்படுறதில்ல, யாருமே பண்ணலை. ஆனால் தமிழ்வாணன் அவர்கள் நான் சொன்னதை வைத்து அதை முன்னெடுத்திருக்கின்றார். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. அவரோட வயசில் கம்மினா கூட நான் பண்ணக்கூடிய சேவைகளை விட அவர் செய்த இந்த சேவை மகத்தானது, உயரிய விஷயம். அவர் பாதம் தொட்டு நன்றி கூறிக்கொள்கின்றேன். நம்ம எல்லோருமே இது போல் நம்ம கோயிலுக்கு தான் அன்னதானம், காளிமலைக்கு போனோம், திருச்செந்தூருக்கு போனோம், திருவாரூருக்கு போனோம், இதெல்லாம் ஓகே. இது நம்ம மதம் சார்ந்தது. நம்ம இந்து மத மக்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்காங்களா? இஸ்லாம் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க. எல்லா ஜாதிகளும் எல்லா மதத்தினரும் சந்தோஷப்படணும்னா எல்லாருமே இருக்கப்பட்டவங்க கிடையாது. பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு அந்த கருவுற்ற பெண்கள் செக்கப் போகிறாங்க அப்படின்போது அவங்களுக்கு ஒரு வேலை உணவு. அவங்களாம் எல்லாருமே டாட்டா, பிர்லா, அம்பானி, அதானி பெண்கள் கிடையாது. சாதாரண ஒரு என்ன சொல்கிறது, இந்த மண்ணோட பூர்வக்குடி மக்கள், விவசாய குடிமக்கள், அவங்க தான் அங்கே மேக்சிமம் வராங்க. கூலி தொழிலாளிகளுடைய பெண் குழந்தைகள் தான் வராங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல உணவு கொடுப்பது என்பது உயர்ந்த நோக்கம். ஸோ நாம் அதை முன்னெடுப்போம். ஆண்டாள் பக்தல் பெறவே அடுத்த கட்டமாக
அன்னதானம் அப்படின்னா இப்போ மாயமாக பண்ண போகிறோம். இப்போ சேலம் சுற்றி, நாமக்கல் சுற்றி, இப்போ திருக்கோயில் பண்ண போகிறோம். நிறைய இப்போ அடுத்து வந்து திருக்கோஷி எடுக்க போகிறோம். இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து ஒரு ட்ராக். இது வந்து மதம் சார்ந்த விஷயம். இந்த நான் சொல்லக்கூடிய ட்ராக் வந்து சமுதாயம் சார்ந்தது, சமூக நலன் சார்ந்தது. அப்படின்னும்போது இது எல்லோருமே அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒரு தயிர் சாதம், ஒரு தக்காளி சாதம், எது வெஜிடபிள் பிரியாணி, அது போல் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை அழகாக குக் பண்ணி நல்ல பாமாயில் இல்லாமல், ஒரு கலப்பட எண்ணெய்கள்லாம் இல்லாமல் சுத்தமான செக்கெண்ணெயோ அல்லது நல்ல வெல் நோன் ஆயிலோ போட்டு சமைச்சு அவங்களுக்கு அதிக காரம் இல்லாமல் நிதானமான உப்போட, ஒரு மிதமான உப்போடு நம்ம கொடுக்குற பட்சத்தில் அந்த குழந்தைகள் வயிற்றிலிருந்து நம்மளை வாழ்த்தோம். ஸோ எனக்காக இந்த விஷயத்தை எல்லோரும் முன்னெடுத்து செல்லுங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எனக்கு நம்ம சொந்த கதையை பேசணும், நான் பேச போகிறதில்ல. ஏன்னா நாளைக்கு அக்ஷய திருதி. எனக்கு 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நாளைக்கு என்ன பண்ண சுக்கலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் சொல்லிடுறேன். நிச்சயமாக எல்லோருமே வாங்க வேண்டிய பொருட்கள் நாளைக்கு நேர காலம்லாம் கிடையாது, காலைல அதெல்லாம் கிடையாது. சாயந்தரத்துக்குள்ளே இல்லை இரவு தான் வாங்க முடியுதா இரவு வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்னிலேருந்தே அந்த திருதியை ஸ்டார்ட் ஆகிடுது. உப்பு 1 வாங்கணும், 2வது வந்து ஊறுகாய் வாங்கணும், 3வது துவரம்பருப்பு வாங்குங்க, 4வது அரிசி வாங்க, 5வது ஜீனி வாங்க. இது என்ன குவான்டிட்டி, 1/2 கிலோவா 1/4 கிலோவாலாம் கிடையாது. உங்களால் வந்து ஒரு மூட்டை அரிசி வாங்கணும்னா அரிசி வாங்கிக்கோங்க, ஒரு 5 கிலோ ஜீனி வாங்கணும்னா 5 கிலோ ஜீனி வாங்கிக்கோங்க, ஒரு ஊறுகாய் பாட்டில் வாங்குங்க, ஒரு உப்பு கல் உப்பு பாக்கெட் வாங்குங்க, துவரம்பருப்பு 1/4 கிலோவோ 1/2 கிலோ 1 கிலோவோ உங்கள் தகுதிக்கு ஏற்ப வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில். இது தி மஸ்ட். நம்பர் 2, தயவுசெய்து தங்கத்தை வாங்காதீர்கள். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. யாருக்குன்னா வாங்குறவனுக்கு. விற்கிறவனுக்கு எல்லாம் வந்து நல்ல சொட்டையோடு வந்து பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுப்பாங்க, டிவியில் வந்து பேசுவாங்க. அவங்க அப்போ அவ்வளோ விளம்பரம் கொடுத்துறாங்கன்னா அவ்வளோ லாபம் இருக்குன்னு அர்த்தம் அந்த தொழிலில். மக்கள் மேலும் மேலும் முட்டாளாகாதீங்க. தங்கத்தால் வந்து தங்கத்தை அக்ஷய திருதி அன்றைக்கி வாங்கினா தான் நம்ம சிறப்பாக இருப்போன்றது வந்து தவறான விஷயம். அதே போல் நாளைக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இது நான் ஃபாலோ பண்ணுவேன். குறைஞ்சது ஒரு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு 5 பேருக்காது, 10 பேருக்காது, 20 பேருக்காது உணவு வாங்கி கொடுங்க, மளிகை வாங்கி கொடுங்க. மகிழ்ச்சியாக நீங்கள் செல்வ செழிப்போடு இருப்பீங்க. அடுத்த வாட்டி நீங்கள் அடுத்த அக்ஷய திருதியை வரும்போது திரும்பவும் சொல்கிறேன், மக்களுக்கு உதவுங்கள். குறிப்பாக அது மளிகை பொருள் வாங்கி கொடுக்கலாம் அல்லது உணவு வாங்கி கொடுக்கலாம். சைவ உணவு. நாளைக்கு அசைவம் சாப்பிடாதுங்க, அசைவம் தவிர்த்து விடுங்கள். குறிப்பாக நாளைக்கு எண்ணெய் மட்டும் வாங்காதீங்க. தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், எந்த எண்ணெயுமே நாளைக்கு வாங்குவது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்காது. ஸோ இதுதான் என்னுடைய அக்ஷய திருதியை மெசேஜ் ஃபார் ஆல். நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய வந்து விஷயம் வந்து ஒரு செட் ஆஃப் திங்ஸ் பார்ப்போம். அது எல்லோருக்குமே உபயோகரமாக இருக்கும். அது என்னன்றதை இப்போ நான் அப்படியே வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். 1, எப்போதும் சிரித்த முகத்தோடு இருப்பது. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஒரு சிரிப்போடு இருப்பது மிக சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். மறக்காமல் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஃபர்ஸ்ட் சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள், அவங்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் அப்படின்னு தெரிய வந்ததுன்னா, நம்ம பெரிய ஆளாக இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காதீங்க, அவங்க கீழே இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காதீங்க. அன்பாக ஒரு விஷயத்தை கூப்பிட்டு, இந்த விஷயத்துக்காக கூப்பிட்டு வாழ்த்துக்கள்னு சொல்கிறது இல்லை ஒரு மெசேஜ் போடுறது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். எனக்கு மேக்ஸிமம் வந்து நான் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிப்பேன். மேக்ஸிமம் அந்த டே வரும்போது எனக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கி 29 ஏப்ரல் அப்படின்னு காலையில் ஏஞ்சோன்னா இது ஒரு 10 செகண்டு யாருக்கு பர்த்டே அது ஞாபகம் வரும். நாளைக்கு யாருக்கு பர்த்டே, நேற்று யாருக்கு பர்த்டே, முந்தானத்து யாருக்கு பர்த்டே. ஓரளவுக்கு நான் ஏதாவது டவுட்னா நான் க்ராஸ் செக் பண்ணிப்பேன். உங்களுக்கு இந்த வாரம் பர்த்டே, அடுத்த வாரம் பர்த்டே அப்படிலாம் கேட்டுப்பேன் சிலர்கிட்ட மட்டும். ஸோ நீங்கள் பிறந்தநாளுக்கு பார்த்து சொல்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். எதுலேயுமே திருப்தியாக இருங்க. உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் கூட இப்போ நான் ஒரு ஹோட்டலுக்கு போனேன். இப்போ ஒரு 1 hour பேக்கு. அங்கே ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உணவை சாப்பிட்டார்.
சாப்பிட்டதுக்கப்புறம் இதுக்கு அந்த ஹோட்டல் உணவே நல்லா இருந்தது, நல்லா இல்லை. இந்த நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. நமக்கு இந்த நல்லா இல்லாத உணவை வந்து உணவு இல்லாமல், இந்த நல்லா இல்லாத உணவே ஒருத்தனுக்கு உணவாக போக வேண்டிய விஷயந்தான். அது இல்லாமல் பல கோடி பேர்கள் இரவில் 21 வயிற்றை போட்டு தூங்குறாங்க. நமக்கு அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆப்ஷனை பற்றி நம்ம பேசக்கூடாது. இந்த இரவு உணவு வந்து சுமாராக இருக்கா, அது உங்கள் மனசோடு இருக்கட்டும். இருந்தாலும் நான் செய்த தவறுக்காக சுமாரான உணவு கொடுத்த இறைவா, இந்த உணவை கொடுத்ததுக்காக உனக்கு நன்றி சொல்கிறேன்ற ஒரு நன்றியோடு தூங்க போங்க. இனி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது போல் சுமாரான உணவு கிடைக்காது. ஸோ நன்றி ரொம்ப முக்கியம். அந்த உணவை பழிக்கக்கூடாது என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறேன், எல்லா விஷயத்துலையுமே திருப்தியாக இருங்க. எப்போதுமே ஒரு அளப்பரிய பொறுமையுடன் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகிறீங்கன்னா, ஒரு 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 அளப்பரிய பொறுமையோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். அது ஷாப்பிங் போனாலும் சரி தான், சமையலானாலும் சரி தான், குடும்ப விழானாலும் சரி தான், ஆலய சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் சரி தான். நீங்கள் நான் ப்ராப்பராக பேப்பர் எடுத்து ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள், எங்கேயுமே குழப்பம் வராது. அப்புறம் மற்றவர்கள் கருத்துடைய நன்மை தீமைகளை ஆராயுங்கள். ஒருத்தர் சொல்கிறாரு, அது நல்லதா கெட்டதா, அதை ஆராய்ந்து அதை நம்ம வந்து அடுத்த கட்டம் நகர்த்தணும். எல்லையில்லாத அன்பு ஒவ்வொருவருக்கும் வேணும். சகிப்புத்தன்மையுடன் கூடிய எல்லையில்லா அன்பு. எல்லாமே வித் லிமிட்டேஷன், இஃப்ஸ் அண்ட் பட்ஸோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது தவறு. அண்டு அடுத்ததாக ஒரு சாலையில் செல்லும்போது ஹார்ன் அதிகம் அடிக்காமல் பிரேக் போட்டு வண்டியை ஓட்ட பழகுங்க. முக்கியமாக சிக்னல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் சிக்னலை வந்து சிக்னலுக்கு மரியாதை கொடுத்து அடுத்தவங்களை இடிக்காமல், அடுத்தவங்களை பயமுறுத்தாமல் பொறுமையாக ஓட்ட கற்றுக்கொள்ளுங்க. வெளி வேலைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு சிறிய குறிப்பேடு, பேனா, பேப்பர், அதெல்லாம் அந்த குறிப்பேடு இல்லாமல் போகாதீங்க. மொபைல் சார்ஜரை கூடுமான வரைக்கும் உங்கள் கூட கேரி பண்ணுங்கள். பேனா கேட்ட ஆளுக்கு இந்த மூடியை கட்டிட்டு பேனா கொடுக்குற பிச்சைக்கார பழக்கத்தை வைத்துக்கொள்ளார்கள். பேனாவே வச்சுங்க, 10 ரூபா பேனா போயிட்டு போகுது, அவன் அந்த பேனா எடுத்துகிட்டு போயிட்டுன்னா வந்து உங்கள் கையெழுத்தை போட்டு பேங்க்லேருந்து பணம் எடுக்க போகிறாங்க. இந்த பேனா வந்து கொடுக்கும்போது மூடியை கட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இவெல்லாம் தேச துரோகிகள். இந்த பகல்காம் தீவிரவாதியோட மோசமானவங்க. இவங்கெல்லாம் மன்னிக்கக்கூடாது. அவன்லாம் அது மாதிரி ஆள்லாம் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கான் அப்படின்னா அவனெல்லாம் நட்போட இருந்தால் உடனே பிளாக் பண்ணி இமீடியட்டாக டெலிட் பண்ணுங்க. யாராவது வந்து எதிராளி பேசுகிறதுனா அது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. பல இடங்களில் வந்து உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் சைலண்ட் மோடில் வச்சுக்கணும். அதை வந்து அவர் பேசுனதுக்கப்புறம் அதை சைலண்ட் மோடை மாற்றுங்க. நமக்கு பிடிக்காதவன் பேசுகிறாங்கன்னா அப்போ தான் ஃபோன் எடுத்து ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசுறது, அந்த முட்டாள்தனமாக கிறுக்குத்தனமாக வேலைகள் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னா உங்கள் வீட்டில் மனைவி இருக்காங்க, இல்லை அம்மா இருக்காங்க, இல்லை அக்கா தங்க இருக்காங்கன்னா என்ன வேணும் பிள்ளைகளுக்கு, பால் வேணுமா, பருப்பு வேணுமா, அடுப்பு வேணுமா, நெருப்பு வேணுமா, செருப்பு வேணுமா, இன்றைக்கி ஏதாவது தேவை இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகளை மற்ற வேலைகளை நீங்கள் வந்து இப்போ பிளான் பண்ணணும், ப்ரொசீட் பண்ணணும். அதுமாதிரி இரவு தூங்க போகிறீங்க, இந்த கடைசி நிமிடம் வரைக்கும் காலைல எழுந்த உடனே இந்த மொபைல் ஃபோனை வந்து பார்ப்பவங்களுக்கு வந்து சீக்கிரம் பார்வை போயிடும். இப்போ நான் ரொம்ப பெரியவெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். யோசிச்சு பாருங்கள், அந்த பவர் ஆஃப் அந்த லைட்டிங்கை அந்த குழந்தைகள்லாம், பச்சை குழந்தைங்கள்லாம் இப்போ கண்ணாடி போட்டு சுற்றிட்டு இருக்கு. இந்த சிங்கப்பூர்லலாம் ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபோனை நோட்டிட்டு இருப்பாங்க, இப்படியே பார்ப்பாங்க. எல்லாம் அந்த கண்ணாடிலாம் கீழே வந்திருக்கும். எல்லாருக்கும் கண்ணாடி இருக்கும். இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு ரொம்ப நாள் ஆகாது. அந்த செலவழித்த பணத்துக்கான கணக்கை எழுதக்கூடாது. ஆனால் செலவை ஞாபகப்படுத்தி அது சரியாக தவறானதை வந்து நம்ம வந்து ஒரு மார்க் போடுறது தப்பு கிடையாது. தவறான செலவுனா அடுத்த முறை நம்ம திருத்திக் கொள்ளலாம். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க பழகிட்டிங்கன்னா அடுத்த வாட்டி தேடுவதற்கு நம்ம நேரம் விரயம் பண்ண வேண்டாம். முடிந்த வரைக்கும் பிறரிடம் எதுவும் உதவி கேட்பதை வந்து தவிர்ப்பது நல்லது. கேட்கிற பட்சத்தில் உதவி பண்ணுறவங்கள்ட்ட கேட்குறது நல்லது.
பொது இடங்களில் மொபைல் உடைய ஆடியோ வீடியோவை ஹெட்ஃபோன் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆள் கேட்குறதுக்கு ஊரே கேட்குற மாதிரி ஆன் பண்ணி கேட்குறது வந்து நல்ல விஷயம் அல்ல. சமூக பொறுப்போடு சாலை விதிகளை கடைபிடித்து தேவை இல்லாமல் ஹை பீம் போட்டு எதிரே வருவரை கடுப்பாக்காமல் வாகனத்தை நீங்கள் இயக்குறீங்க. அப்போ இந்த சாலை விதிகளை மதித்து நீங்கள் நடக்கிறீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டின் சிறந்த மனிதர், இந்த சிறந்த குடிமகன்ற விருதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். திரும்பும்பொழுது இண்டிகேட்டர் போட்டு திரும்புங்க. இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போட்டு நிறைய பேர் ரைட்டில் திரும்புகிறாள் இருக்கான், ரைட்டில் ஒரு போடுவான், லெஃப்ட்டில் போடுவான், ஆனால் சென்டர் நேராக போகக்கூடிய ஆள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் வந்து கருத்து என்னென்னா, பொதுவாக அவங்க வந்து யாருமே இந்த மேக்ஸிமம் பீப்புள் டூ வீலர்ஸ் ஓட்டுறவங்க வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதில்ல. 2 மிரர் இருக்கணும், மிரரும் இருக்காது. அவங்க நினச்சா திரும்புறது, நினச்சா வந்து இண்டிகேட்டர் போடுவாங்க. இண்டிகேட்டர் போட்டபடி தான் அவங்க ஓட்டுவாங்களாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் 2 வீலரோ 3 வீலரோ 4 வீலரோ 10 வீலரோ 20 வீலரோ காரில் இந்த ரோட்டில் போகிறவங்களுக்கு நடந்து போகிறவனை பார்த்தா ஒரு இலக்காரம். அவன் போவான், அவன் நம்ம வேகமாக போவான், அவன் நாய் இறங்கி போட்டுமே பிச்சைக்கார பையன், ரோட்டில் தான் வண்டி வருதுன்னு தெரியுதுல்ல, எதுக்கு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான்ற ஒரு எண்ணங்கள் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். அது வந்து மிக தவறான எண்ணம், மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கூடிய எண்ணம். அது மாதிரி ஒரு உதவி கேட்குறீங்கன்னா தயவு செய்துன்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தி கேளுங்க. அது மிக சிறந்த வார்த்தை, மிக சரியான வார்த்தையும் கூட. பெரியவர்களை கூடும்போது ஐயா அம்மா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் பொதுவாக ஐயான்னு கூப்பிடுவேன், அதே போல் அம்மான்றது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அதே போல் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஒத்த வயதோட நபர் அப்படின்னு சொன்னால் ஒன்று பேர் சொல்லி சொல்லலாம், அல்லது வாங்க போங்கன்னு சொல்லலாம். யாருமே நீ வான்னு பேசாதீங்க. வாடி போடின்னு நமக்கு அறிமுகம் இல்லாத ஆட்கள்கிட்ட வாடி போடின்னு பேசாதீங்க. வரிசையில் நின்று கொண்டு தான் முதியோர்கள் வந்தால் அவர்களுக்கு வழிவிட்டு அவர்களை முன்னே அனுப்பணும். அதுமாதிரி ஹேண்டிகேப்ட் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து வழி கொடுக்கணும். இது வந்து ஏன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம வீட்டில் யாராவது ஹேண்டிகேப்ட் இருந்திருப்பாங்க, அவங்க அந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அம்மா அப்பா அந்த இடத்துல நின்னா என்ன பண்ணுவோம். அப்போது நமக்கு என்ன அவசரமாக இருந்தால் கூட இதெல்லாம் ஜப்பானில் வந்து பின்பற்றக்கூடிய விஷயம். அங்கே வந்து பள்ளி கல்வியிலே வந்து இதெல்லாம் வந்து கல்வித்துறை வந்து பள்ளி அளவிலே சொல்லி கொடுத்துறாங்க. இங்கே காலேஜ் முடித்தவங்க கூட அந்த அறிவு கிடையாது. ஸோ நாம் கவனமாக இருப்போம். பஸ்ஸில் செல்லும்போது கை குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் வந்தால், பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் நின்றுட்டு போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எழுச்சி இடம் கொடுங்க. அதுமாதிரி சாலையை கடக்கும்போது இந்த வயதானவர்கள், கண் பார்வையற்றவர்கள், ஊனமுற்றவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சாலையை கடக்க உதவி பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் அன்னதானம் என்பதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அடுத்தவருக்கு பேசும்போது எந்த சொல்லையும் குறிப்பிடாதுங்க. அவங்க பேசி முடித்த பின் உங்கள் கருத்துக்களை வந்து மெதுவாக வைக்கலாம். அதுமாதிரி ஆஃபீஸ் அல்லது எங்கேயாவது வெளியே சாப்பிடும்போது முன்கூட்டியே வீட்டில் சொல்லிவிடுங்க, நான் சாப்பிட போகிறேன்ட்டு. ஏன்னா வீட்டில் சமைச்ச சாப்பாடு வேஸ்ட் ஆகுது, அது நாய்க்கு போடுறது, திருநாய்க்கு போடுறது, அது தின்னாது. எந்த நாய் இது வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடுது, அப்போது அது வந்து பெரிய பாவம். ரெண்டாவது வந்து அது இந்தியா மேல் தொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உள்நாட்டு போராக நான் பார்க்கின்றேன். உதவி செய்யுங்கள். யாரெல்லாம் உங்களை உதவி கேட்டு வந்தால் முடிந்த வரைக்கும் உதவி செய்யுங்க. பணம் என்றால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எப்போ திரும்ப கொடுப்பீங்க அப்படின்றத கேளுங்க. வட்டிக்கு கொடுக்காதீங்க. பணம் கட்டாயம் இந்த மாதிரி இந்த இதுக்கு வச்சுருக்கேன், உங்களால் திரும்ப கொடுக்க முடியுமா அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணிவிட்டு பணம் கொடுங்க. நாம் எந்த உடையை அணிய வேண்டும் என்பதை முந்தின நாளே முடிவு செய்து எடுத்து வச்சுருங்க. அண்டு வந்து ஒரு வீட்டிற்கு நம்ம உறவினர்களை சந்திக்க செல்லும்போது ஏதாவது வாங்கி செல்லுங்கள். சும்மா கையை வீசிட்டு போகாதீங்க. பூ, ஸ்வீட்டு, பழம் ஏதாவது வாங்கிட்டு போங்க. வெளியே போய்விட்டு வீடு திரும்பும்போது கை கால்களை நிச்சயமாக கழுவணும். அது ஒரு நல்ல ஹேபிட்டு. நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அந்த பழக்கமே இப்போ எல்லோருக்கும் மறந்து போச்சு. நாம் வெளியே போகும்போது தனியாக ஆட்டோவில் பயணிக்கும் பட்சத்தில் வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எந்த ஆட்டோ, எந்த இடத்துக்கு போகிறீங்கன்றது வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும். நாம் தூங்கி எழுந்தவுடன் படுக்கை விரிப்புகளை வந்து மடித்து வைக்கணும். காற்று வசதி இருந்தால் ஜன்னல்களை தயவுசெய்து திறந்து வைக்கணும். இது வந்து பொதுவான விஷயங்கள். இதோட தொடர்ச்சி. ஏன்னா ஆல்ரெடி நேரம் அதிகமாகிடுச்சு. இது அக்ஷய திருதியை ஸ்பெஷலுக்காக இதெல்லாம் நாளிலிருந்து நல்ல விஷயங்களை பின்பற்றுங்கன்னு சொல்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன்.
இதோட தொடர்ச்சி நாளைக்கு சொல்லிவிட்டு நாளைக்கு மறுநாள்லேருந்து நம்ம சொந்த கதையை ஆரம்பிப்போம். எல்லோருக்கும் அக்ஷய திருதி நல்வாழ்த்துக்கள். எல்லோருமே சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் நிம்மதியான, நிறைவான, மகிழ்ச்சியான, ஆனந்தமான, ஆரோக்கியமான, பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ந்திட நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.